மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. புனித வெள்ளியையொட்டி கிறிஸ்துவ பேராலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. பயிற்சி இல்லையெனில் ஏஐயை தவறாக பயன்படுத்த வாய்ப்பு. பில்கேட்ஸ் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடல். முதல் முறையாக இணைந்த அம்பானி அதானி ரூபாய் 50 கோடிக்கு பங்குகள் வாங்கிய ரிலையன்ஸ். உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். கெஜ்ரிவால் கைது குறித்து ஐநா சபை கருத்து. பாதுகாப்பு வசதிகள் இல்லாத பார்கள் மூட நடவடிக்கை. அரசுக்கு டிடிவி தினகரன் வலியுறுத்தல். மகளிர் உரிமை தொகை வரவில்லை. ப. சிதம்பரத்தை இடைமறித்து புகார் கூறிய பெண்கள். மூன்றாவது மனுஷன் காலிலா விழுந்தேன். சசிகலா காலில் விழுந்தது பற்றி எடப்பாடி பழனிசாமி விளக்கம். திமுக ஆட்சியை கண்டு மக்கள் சலிப்படைந்து விட்டார்கள். பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ரூபாய் 1700 கோடி அபராதம் செலுத்த காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறையினர் நோட்டீஸ். தர்மபுரியில் இன்று இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கிறார். கெஜ்ரிவாலுக்கு ஆசீர்வாதம் என்ற புதிய பிரச்சாரத்தை தொடங்கினார் சுனிதா கெஜ்ரிவால். நாட்டின் பாதுகாப்பு பொருளாதாரத்தை உறுதி செய்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. அண்ணாமலை பிரச்சாரம். கூட்டணி இல்லாமல் 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் ஒரே கட்சி. சீமான் பரபரப்பு பேட்டி. இந்தியாவில் வாக்காளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று நம்புகிறோம். ஐநா சபை கருத்து. தமிழகத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.